வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புயல் உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் கால்வாய்களை தூர்வாரி வீதிகளில் நீர் சேராதவாறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென புதுச்சேரி அரசை சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வடகிழக்கு பருவமழை தொடங்கி 1 மணி நேர அடைமழைக்கே புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் நீர் தேங்கியிருந்தது. வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி மோந்தோ புயல் உருவாகும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் கால்வாய்களை தூர்வாரி வீதிகளில் நீர் சேராதவாறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென புதுச்சேரி அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் ஜான்குமாருக்கு அமெரிக்கா சுற்றுலா பயணி பாராட்டு. காமராஜர் நகர் ரெயின்போ நகரில் அமைச்சர் ஜான்குமாரின் அலுவலகத்தில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட அன்னதான கூடத்தில் பொதுமக்களுக்கு அன்றாடம் வாழை இலை போட்டு சாப்பாடு வழங்கி வருகிறார்கள். இந்நிகழ்ச்சி சமூக வலைதளத்தில் வைரலானது. இதனால் புதுவை மட்டுமல்ல உலக அளவில் பிரபலமானது. இந்நிலையில் இந்தியாவிற்கு சுற்றுலா வந்த அமெரிக்காவைச் சேர்ந்த பிராங்க் என்பவர் ஜான்குமாரின் அலுவலகத்தில் இன்று உணவு அருந்தி மகிழ்ந்தார். இது குறித்து நமது நிருபரிடம் அவர் கூறுகையில், மீன் குழம்பு, உணவு மற்றும் முட்டை அருமையாக இருந்தது என்று கூறி அமைச்சர் ஜான்குமாருக்கு பாராட்டு தெரிவித்தார். அன்னதான கூடத்தில் தொகுதி தலைவர் விஜயராஜின் தன்னார்வலர் குழுவினர் சிறப்பாக பரிமாறி வருகிறார்கள். விஜயராஜ், அமைச்சர் ஜான்குமார் இணைந்து உணவுகள் பரிமாறுகிறார்கள். What did the food taste? No, the food was very nice. They had the option of non-veg today, which is fish. Okay. Usually I only eat veg, so I had some nice fish, and it was like home cooking. It was just like the restaurant or the home cooking. Very good, and I even spoke with him. He seems like a really nice guy. He has the same degree from university as I do, sociology. Okay. Yeah, and what I was interested, I told him I thought it was impressive that he comes here every day and he's with the people and he interacts with the people, and that's good for a politician to do that. You know what I mean? Anywhere in the world, right? Very good. I thought it was great. I came here one time before, last week, and I had veg, and it was delicious. I told them it was just like the restaurant, same. These guys are doing a good job. Some of them are students. They're doing a very good job. I talk with them when I come here. Okay. Overall, it's a great effort, and it's good for the people. Also, some of the people, they don't have enough calories in their diet. They get that protein, the fish, and it's good for their brain as well, When I had the fish and the egg today. I had non-veg, rice, fish, and egg, and it was delicious. It was good. காரைக்கால் அருகே புதுவை அரசு பேருந்து மற்றும் மாணவர் சிறப்பு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. காரைக்கால் அம்மாள் சத்திரம் பகுதியில் இன்று காலை நாகப்பட்டினம் செல்லும் புதுவை அரசு பேருந்து மற்றும் அரசு பள்ளி மாணவர்களின் சிறப்பு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் மாணவியொருவர் காயமடைந்துள்ளார். சிறப்பு பேருந்தின் வலது பக்க கண்ணாடி உடைந்து அதில் பயணித்த மாணவிக்கு காதில் காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மாணவி காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து புதுவை அரசு பேருந்து மற்றும் மாணவர் சிறப்பு பேருந்து மோதிய சம்பவம் குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை திறப்பு காரணமாக சங்கராபரணி ஆற்றில் உள்ள தடுப்பணைகளில் நீர் வழிந்தோடும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த சில நாட்களாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே உள்ள வீடூர் அணை நிரம்பிய நிலையில் ஆற்றில் 5600 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீரானது புதுச்சேரியின் மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, கைக்கிளப்பட்டு கிராமங்களில் உள்ள படுகை அணைகளை நிரப்புகிறது. இந்நிலையில் தடுப்பணைகளில் தண்ணீர் நிரம்பியோடும் அழகிய ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு தீபாவளியையொட்டி கட்டுமான தொழிலாளர்களுக்கு 6000 ரூபாயும், அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாயும் உதவித்தொகை வழங்குவது வழக்கம். தற்போது இதில் புதிய சிக்கல் எழுந்துள்ளது. ஏற்கனவே இந்த தொழிலாளர்களில் 60 வயதை கடந்தவர்களுக்கு உதவித்தொகை வழங்காமல் இருந்ததால் போராட்டங்கள் மூலம் தங்களுக்கான உதவித்தொகையை பெற்றனர். மேலும் கடந்த ஆண்டுகளில் இறந்தவர்களின் பெயர்களிலும் இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தற்போது 60 வயதை கடந்து 9000 தொழிலாளர்கள் தட்டஞ்சாவடியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் காத்திருந்து உரிய ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளனர். எனவே உதவித்தொகையை விரைந்து வழங்கிடுமாறு ஏஐடியூசி போன்ற தொழிற்சங்கங்கள் அரசை வலியுறுத்தி வருகின்றன. புதுச்சேரியை சேர்ந்த மீனவ பயனாளிகளுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் கட்டுவதற்கான 60% மானிய ஆணை, வெளிப்புற இயந்திரம் பொருத்திய ஃபைபர் படகுகளுக்கு டீசல் மானிய புத்தகத்தை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார்.
மத்திய அரசின் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியை சேர்ந்த 5 பேருக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் கட்டுவதற்கு 60% மானியத்தில் தலா ரூபாய் 72 லட்சம் வீதம் மீன்பிடி படகு கட்டுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. அதேபோல் புதுச்சேரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள 3000 ஃபைபர் மீன்பிடி படகுகளில் முதற்கட்டமாக வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தின் மூலம் நிறுவப்பட்ட பெட்ரோல், டீசல் பங்கில் பதிவு பெற்ற மற்றும் காப்பீடு செய்த 120 வெளிப்புற இயந்திரம் பொருத்திய ஃபைபர் படகுகளுக்கு டீசல் மானிய புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபையில் நடந்தது. முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு மீன்பிடி படகு கட்டுவதற்கான ஆணை மற்றும் டீசல் மானிய புத்தகத்தை பயனாளிகளுக்கு வழங்கினார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வ சிகாமணி, துணை இயக்குநர் கோவிந்தசாமி மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் 10 அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். சென்னை இண்டஸ் டவர்ஸ் லிமிடெட் மற்றும் NIIT அறக்கட்டளை இணைந்து பெருநிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் 10 அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி கல்மண்டபம் தியாகி தியாகராஜ நாயக்கர் அரசு உயர்நிலைப்பள்ளி, சேலிமேடு கவிஞரேறு வாணிதாசன் அரசு உயர்நிலைப்பள்ளி, குருவிநத்தம் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப்பள்ளி, வாதானூர் அன்னை சாரதா தேவி அரசு உயர்நிலைப்பள்ளி, அரும்பார்த்தபுரம் திருவிக அரசு உயர்நிலைப்பள்ளி, பிள்ளையார்குப்பம் நேதாஜி சுபாஷ் அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் திருபுவனை, மங்களம், கனுவாப்பேட், பனித்திட்டு என 10 அரசு உயர்நிலைப் பள்ளிகளுக்கு கம்ப்யூட்டர், பிரிண்டர், LED, ஸ்மார்ட் டிவி, வெப் கேமரா, கம்ப்யூட்டர் மேஜை மற்றும் நாற்காலி, வெயிட் போர்டு வழங்கப்பட்டன. இந்த ஸ்மார்ட் வகுப்பறைகளை முதல்வர் ரங்கசாமி நேற்று சட்டசபையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தலைமை ஆசிரியர்களிடம் ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கினார். இதன் மூலம் அரசு பள்ளிகளில் டிஜிட்டல் கல்வி மேம்படுத்தப்படுவதோடு 844க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு டிஜிட்டல் எழுத்தறிவை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், கல்யாண சுந்தரம் MLA, சமக்ர சிக்ஷாவின் மாநில திட்ட இயக்குநர் எழில் கல்பனா, இண்டஸ் டவர்ஸ் நிறுவனத்தின் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களின் தலைமை செயல் அதிகாரி ஹர்விந்தர் பால் சிங், தலைமை கல்வி அதிகாரி குலசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதியில் தீபாவளி பரிசு பொருட்களை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 3.46 லட்சம் ரேஷன் அட்டைகளுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்க அரசு உத்தரவிட்டது. இதன்படி சர்க்கரை 2 கிலோ, சூரியகாந்தி எண்ணெய் 2 கிலோ, கடலை பருப்பு 1 கிலோ, ரவை அரை கிலோ, மைதா அரை கிலோ என தீபாவளி தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதன் மதிப்பு தலா ரூபாய் 585 ஆகும். இந்த தீபாவளி தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி மங்களம் தொகுதி முழுவதும் நடைபெற்றது. இதில் உருவையாறு, அக்ரஹாரம், மங்களம், கீழ் சாத்தமங்கலம், மேல் சாத்தமங்கலம், சிவரந்தகம், தனத்துமேடு ஆகிய கிராமங்களில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் தீபாவளி பரிசு பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், ரேஷன் கடை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலையில் மாணவர்களின் புகாரை தொடர்ந்து 3 பேராசிரியர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளர் மகேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பல்கலை மாணவர்கள் சிலர் கூறிய பாலியல் குற்றச்சாட்டுகள் மீது துணைவேந்தரின் உத்தரவின்படி உள் விசாரணை குழு விசாரணை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் 3 பேராசிரியர்கள் மீது வந்த புகாரை பெண் பேராசிரியர் தலைமையிலான உள் புகார் குழு விசாரித்து அளித்த அறிக்கையின் அடிப்படையில் 3 பேராசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் இந்த 3 புகார்கள் தான் எங்களுக்கு நேரடியாக வந்தது. காரைக்காலில் ஒரு பேராசிரியர் மீது சம்பந்தப்பட்ட மாணவியிடம் இருந்து புகார் வரவில்லை. இருப்பினும் குற்றச்சாட்டு பேரில் காரைக்காலில் உள்ள மாவட்ட அளவிலான புகார் குழு விசாரித்து வருகிறது. அந்த குழுவிற்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருக்க சம்பந்தப்பட்ட பேராசிரியர் அந்தமான் நிக்கோபார் தீவிற்கு மாற்றப்பட்டுள்ளார். குற்றம் உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக அவரை பணி நீக்கம் செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரியில் புகார் முறையாக வந்ததால் உள் புகார் குழுவால் விசாரித்து நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஆனால் காரைக்காலில் அப்படி இல்லை. கலெக்டர் விசாரணையை துவக்கியுள்ளார். அவரது விசாரணைக்கு பல்கலை நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு தரும். யாரையும் பாதுகாக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை.
புதுச்சேரி பல்கலை நிர்வாகம் பாலியல் சம்பந்தமான குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளது என்றார். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 3 பேரிடம் ரூபாய் 6.25 லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். அரியாங்குப்பத்தை சேர்ந்தவரை வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 4,95,000 முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் உழவர்கரையை சேர்ந்தவர் 80,000, நயினார் மண்டபத்தை சேர்ந்தவர் 50,000 என மொத்தம் 3 பேர் மோசடி கும்பலிடம் 6,25,000 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உலக போர் கலை மாஸ்டர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சர்வதேச 2025 ஆண்டிற்கான சாம்பியன்ஷிப் போட்டியை புதுச்சேரி கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் அரசு உள்விளையாட்டு அரங்கில் உலக போர் கலை மாஸ்டர் சங்கத்தின் சார்பில் 2025 ஆண்டிற்கான சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டியை கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சர்வதேச ஜப்பான் கிராண்ட் மாஸ்டர் மசனோபு சாடோ, மலேசிய கிராண்ட் மாஸ்டர்கள் ரத்தினம், ராஜசேகரன், போட்டியின் முதல்வன் நடுவர்களாக கேரளா கிராண்ட் மாஸ்டர் ஜோதி, தொழில்நுட்ப இயக்குனர் கிராண்ட் மாஸ்டர் செல்லப்பாண்டியன் ஆகியோர் சிறப்பாக பணியாற்றினர். மேலும் சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாஸ்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் இருந்து மாணவர்கள் ஏராளமாக கலந்து கொண்ட இப்போட்டியில் கராத்தே, சிலம்பம், டேக்வாண்டோ போன்ற கலை பிரிவுகளின் தங்களது திறமைகளை மாணவர்கள் வெளிப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் ஜப்பானிய கோஜு ரியூ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நாஜிம், காவல் நிலைய ஆய்வாளர் மேரி கிறிஸ்டியன் பால், வழக்கறிஞர் திருமுருகன், டாக்டர் தாமஸ் ஜோசப் மற்றும் பிரேம்ஜித் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா வழிகாட்டுதலின்படி திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அடையாள அட்டையை மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் வழங்கினார். புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா வழிகாட்டுதலின்படி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலும் சுமார் 250 மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. திருபுவனை தொகுதி திமுக தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் அல்லிமுத்து மாணவர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், முன்னாள் மாநில துணை அமைப்பாளர் சுந்தரி அல்லிமுத்து, தொகுதி துணை செயலாளர் தயாளன் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கரிக்கலாம்பாக்கம் புற காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு குறைகள் மற்றும் பொது பிரச்சினைகளை கூறினர். இதனை கேட்டறிந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் குறைகளின் தன்மை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தனர். மேலும் குறை கேட்கும் கூட்டத்தில் வில்லியனூர், மங்களம், காட்டேரிக்குப்பம், திருக்கனூர், திருபுவனை, நெட்டப்பாக்கம், மடுகரை ஆகிய காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து குறை கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்ட புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றி முக்கிய குறிப்புகளை எடுத்து கூறி, மேலும் புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கீழ் இயங்கி வருகின்ற காவல் நிலையத்தில் பொதுமக்களிடமிருந்து செல்போன் தொலைந்து போனதாக பெறப்பட்ட புகாரின் பேரில் 2 லட்சத்திற்கும் மதிப்பிலான சுமார் 10ற்கும் மேற்பட்ட செல்போன்களை தீவிர விசாரணை மேற்கொண்டு தவறவிட்ட செல்போனை கண்டுபிடித்து உரியவர்களிடம் முதன்மை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஒப்படைத்தார்.
புதுச்சேரியில் காவல் நிலையம் முன்பு ரவுடி வெட்டி கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ரவுடி உயிரிழந்ததை தொடர்ந்து கொலை வழக்காக பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டை நாகர்குளத்தை சேர்ந்தவர் ஜாக்பால். ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. நேற்று முன்தினம் இரவு 7:30 மணியளவில் லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் இவரது நண்பரின் மகள் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க பைக்கில் சென்றபோது 5 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து கத்தியால் முகத்தில் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. உயிருக்கு போராடிய அவரை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக சண்முகாபுரத்தை சேர்ந்த பச்சியப்பன், முகிலன் மற்றும் சிறுவர்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் 3 மொபைல்கள், 2 பைக், 4 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். 2 சிறுவர்களை சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைத்தனர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்தது தெரிய வந்தது. இதனிடையே தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ரவுடி ஜாக்பால் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரணை நடத்தி வருகிறது. ஹோசூடு தொகுதி குருமாம்பேட் பகுதியில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் துவக்கி வைத்தார். தீபாவளி பண்டிகையொட்டி அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கு சர்க்கரை, சமையல் எண்ணெய், ரவை, மைதா உள்ளிட்ட ரூபாய் 585 மதிப்புள்ள பொருட்கள் தீபாவளி தொகுப்பு இலவசமாக வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். இத்திட்டத்தை கடந்த 17ஆம் தேதி தட்டாஞ்சாவடி தொகுதி திலாசுப்பேட்டையில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கார்டுகளுக்கு தீபாவளி இலவச தொகுப்பு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி இலவச தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி பெறுவதற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியலில் ஆட்சேபனை இருப்பின் வரும் நவம்பர் 3ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணை இயக்குநர் சண்முகவேலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் சார்பில் மகளிர் மற்றும் இளைஞர்களின் சுய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்தில் பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டிகள் பெறுவதற்கு 50% பிந்தைய மானியம் வழங்கப்படுகிறது. இந்த வருடம் 2025 பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டிகள் வழங்குவதற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக அக்டோபர் 24 முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் வரும் நவம்பர் 3ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 புயல் உருவாக உள்ளதை அடுத்து புதுச்சேரியில் பேனர், கட்அவுட் மற்றும் பதாகைகள் வைக்க பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் 15 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் அடுத்த 15 நாட்களில், அதாவது நாளை 26ஆம் தேதி முதல் நவம்பர் 5ஆம் தேதிக்குள் வங்கக்கடலில் 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது காற்றழுத்த பகுதி உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த காற்றழுத்த பகுதி ஒரு சூறாவளி புயலாக வலுவடைந்து வங்காள விரிகுடா கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. அப்பொழுது அதி கனமழையுடன் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசக்கூடும் எனவும், இதனால் புதுச்சேரி மற்றும் ஏனாம் பகுதிகள் பாதிப்பிற்கு உள்ளாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் பேனர், கட்அவுட், பதாகைகள் காற்றின் தாக்கத்தில் சேதமடைந்து கீழே விழுந்தால் பெரும் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் போக்குவரத்து மற்றும் அவசர கால மீட்பு பதாகைகளில் இடையூறு ஏற்படும். மேலும் மின் இணைப்புகள் மற்றும் தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் அனைத்து வித பேனர், கட்அவுட் மற்றும் பதாகைகள் வைக்க பேரிடர் மேலாண்மை சட்டம்
2005 கீழ் இன்று 24ஆம் தேதி முதல் 15 நாட்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நலன் கருதி இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். தடையை மீறுவோர் மீது பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பைனான்சியரிடம் பணம் பெற்றுக்கொண்டு கொலை மிரட்டல் விடுத்தவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சாரம் சக்தி நகரை சேர்ந்தவர் பாலாஜி. பைனான்சியரான இவர் வங்கியில் அடகு வைக்கப்பட்டுள்ள நகைகளை மீட்க முடியாதவர்களுக்கு பணம் கொடுத்து நகையை மீட்டு வேறொரு வங்கியில் அடகு வைக்க கமிஷன் பெற்றுக் கொள்வார். அதன்படி பாலாஜி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள உஜ்ஜீவன் வங்கியில் நகைகளை அடகு வைப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். இதன் மூலம் வங்கியில் பணிபுரிந்து வரும் நகை கடன் பிரிவில் பணிபுரியும் பாஸ்கர், சிவகுமார் ஆகியோரின் பழக்கம் ஏற்பட்டது. பாலாஜியிடம் பாஸ்கர், சிவகுமார் ஆகியோர் அரியாங்குப்பத்தை சேர்ந்த முத்துக்குமரன் என்பவரின் வங்கியில் அடகு வைத்த நகையை மீட்க ரூபாய் 11,55,000 தேவைப்படுகிறது என்றார். உடனே பாலாஜி பணத்தை அனுப்பி வைத்தார். அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு முத்துக்குமரன், பாஸ்கர், சிவகுமார் திருப்பி தராமல் இழுத்தடித்து வந்தனர். இது பற்றி கேட்டபோது அவர்கள் பாலாஜிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி முத்துக்குமரன், பாஸ்கர், சிவகுமார் ஆகியோர் மீது வழக்கு பதிந்தனர். முத்துக்குமரனை போலீசார் நேற்று கைது செய்தனர். வங்கி ஊழியர்களான பாஸ்கர், சிவகுமாரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான புதுக்குப்பம் பகுதியில் பல வருடங்களாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். புதுச்சேரி நோனாங்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் கிளிஞ்சிக்குப்பம் ஊராட்சி புதுக்குப்பம் பாடசாலை வீதியில் அரசுக்கு சொந்தமான இடம் பல வருடங்களாக ஆக்கிரமிப்பில் உள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் பொதுமக்களின் புகாரை ஏற்று கடலூர் மாவட்ட வட்டார வளர்ச்சி அதிகாரிகள், வட்டாட்சியர், கிராம நிர்வாக வருவாய் அலுவலர்கள் தலைமையில் ஆக்கிரமிப்புகள் இன்று ஜேசிபி மூலம் அகற்றப்பட்டது. அப்பொழுது கிராம பொதுமக்கள் உடனிருந்தனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 2.50 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட மீன் மார்க்கெட் பல மாதங்களாகியும் திறக்கப்படாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் சிலை அருகே மீன் வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கு துறைமுகம் செல்லும் பாதையில் வியாபாரம் செய்ய நகராட்சி அனுமதித்துள்ளது. இதனால் இப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. பைக்குகளில் வருவோர் பார்க்கிங் செய்வதில்லை. பைக்குகளில் நின்றபடி மீன்களை பேரம் பேசி வாங்குகின்றனர். இதேபோல் வாகனங்களை சாலையில் தாறுமாறாக நிறுத்திவிட்டு மீன் வாங்குவதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனையடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் துறைமுகம் செல்லும் வழியில் ரூபாய் 2.50 கோடி மதிப்பில் மீன் மார்க்கெட் கட்டப்பட்டது. 3 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் கட்டி முடிக்கப்பட்ட மீன் மார்க்கெட் பல மாதங்களாகியும் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் மார்க்கெட் பகல், இரவு நேரங்களில் மது கூடாரமாகும், கஞ்சா புகைப்பது என சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாக மாறியுள்ளது. போக்குவரத்து நெரிசல் மற்றும் மீனவர்கள் நலன் கருதி உடனடியாக மீன் மார்க்கெட்டை திறக்க வேண்டுமென கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.